இப்போ டிக்ஷனரி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாட் இஸ் டிக்ஷனரி? டிக்ஷனரி அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ எ கலெக்ஷன், அண்ட் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன். முக்கியமாக அதை பார்த்துக்குங்க. டிக்ஷனரி அப்படின்றது இட் இஸ் அன் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் இட் இஸ் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன். ஓகே, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் விச் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா. பட் டேட்டா மட்டும் ஆக்சுவலாக வந்து ஸ்டோர் ஆகியிருக்காது. டேட்டா எலாங் வித் கீ வேல்யூவோட ஸ்டோர் ஆகியிருக்கும். அதனால தான் அதை வந்து டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிளாஸ் எடுக்கும்போதே நான் சொல்லியிருப்பேன், புக்கில் ஒரு ரியல் டிக்ஷனரியில் வந்து கீ ஆஸ் வெல் அஸ் வேல்யூ ரெண்டுமே தான் இருக்கும். இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டு அண்ட் அதனுடைய மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சேம் கான்செப்டில் தான் ஆக்சுவலாக வந்து பைத்தான்லேயும் டிக்ஷனரியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. let us see how to create a dictionary. So as per the definition, dictionary அப்படின்றது it is a collection of values stored in the form of a key value pair. Collection of data, it is a collection of data stored in the form of a key value pair. அதுதான் ஆக்சுவலாக வந்து நம்ம டிக்ஷனரி அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ let us see. ஸோ டிக்ஷனரி அப்படின்னா இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான். பட் டிக்ஷனரி அப்படின்றது இந்த டேட்டாவே எப்படி இருக்கும் அப்படின்னா கீ அண்ட் வேல்யூ பேர் அப்படின்ட்டு இருக்கும். கீ கோலன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கீ வேல்யூ பேர். அதை தான் ஆக்சுவலாக வந்து டிக்ஷனரி அப்படின்ட்டு சொல்கிறோம். ரைட், இப்போது எப்படி வந்து ஹவு டு கிரியேட் ஏ டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கிரியேட்டிங் எ டிக்ஷனரி. Let us compare with the other two data structures that we discussed in this unit. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண டேட்டா டைப் வந்து என்னது, டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த யூனிட்டில் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் டியூப்புள் பார்த்தோம். லிஸ்ட்டுக்கும் டியூப்புளுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. அதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போது லிஸ்ட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு we use the square brackets. டியூப்புள் யூஸ் பண்ணுறதுக்கு we use parenthesis. அண்ட் டிக்ஷனரியை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் சொல்லுங்கள்? curly braces. You have to use curly braces. Similarly for set also you have to use curly braces தான். But since this is not included in the syllabus, we will leave it for time being. ஸோ டிக்ஷனரியில் curly braces குள்ளார வந்து கீ அண்ட் வேல்யூ பேர்ஸாக வந்து இருக்கணும். அதான். ஸோ இப்போ ஒரு டிக்ஷனரி வந்து நம்ம எம்டி டிக்ஷனரியை ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு எம்டியாக ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணால் டிக்ஷனரிக்கு பேர் வந்து நான் ஏன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். இட் இஸ் ஈக்குவல் டு ஒரு curly braces ஓப்பன் பண்ணி curly braces க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு எம்டி டிக்ஷனரி வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ டிக்ஷனரி வித் வேல்யூஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வித் வேல்யூஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னா டிக்ஷனரியோடைய நேம் ஃபஸ்ட்டு வரணும். டிக்ஷனரியோட பேர் வந்து நான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குல்ல எல்லாருக்கும்? எஸ் சார், நோ? ரைட். ஸோ டிக்ஷனரி வித் வேல்யூ வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல்னு போட்டு curly bracesஸை ஓப்பன் பண்ணி ஓகே யூ ஹவ் டு புட், இங்கே நான் இந்த ஃபார்மேட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, கீ கோலன் வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட் அஸ் டேக், அதுக்கு ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான டேட்டாவை அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும்ல. இப்போ ஃபஸ்ட்டு லெட் அஸ் டேக் 1 எடுத்துக்குவோம். 1ன்னு போட்டுட்டு அதுக்கு வேல்யூ வந்து லெட் அஸ் டேக் ஒரு 1 அப்படின்றது ராஜ். 1ன்றது ராஜ். கமா ஆஸ் யூஷுவல் நம்ம டேட்டாவெல்லாம் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா தான் ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணுறோம். 2 அப்படின்றது வந்து குமார். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போகலாம். கமா 3 அப்படி 3ன்னு போடலாம், 4 போடலாம்.
1 2க்கு அப்புறம் 3 தான் போடணும்னு கிடையாது, 5 கூட டைரெக்டாக வந்து போடலாம். ஸோ அப்படி போட்டுட்டு இந்த இடத்துல வந்து லெட் அஸ் டேக் கீதா, ஏதோ ஒரு நேம். ஓகே, ஸோ லைக் திஸ், ரைட். ஸோ இப்படி நான் ஸ்டோர் பண்ணலாம் வேல்யூஸ். ஸோ வித் வேல்யூஸே 2-3 விதமாக ஸ்டோர் பண்ணலாம். இன்னொரு விதமாக எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, ஏ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு இந்த கீ இங்கே ஆக்சுவலாக கீ கொஞ்சம் டிஃபர் பண்ணுறோம். ஓகே, கீ வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கீயை வந்து நான் இப்போ ஸ்ட்ரிங் இப்போ கீ வந்து இந்த இடத்துல நம்பராக இருக்குது. கீ கேன் பி a ஸ்ட்ரிங் ஆல்சோ. கீ கேன் எய்தர் கீங்கிறது நம்பராகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். இப்போ இந்த கீன்னு சொல்கிறோம் இல்லையா, கீ கோலன் வேல்யூ பேர், வேல்யூவும் என்னவா வேல்யூவாக வேணால் இருக்கலாம். திஸ் கேன் பி ஆஃப் எனி டேட்டா டைப்பு. ஓகே, திஸ் கேன் பி ஆஃப் எனி டேட்டா டைப்பு. கீங்கிறது 2 டேட்டா டைப்பில் தான் வந்துருக்கலாம். கீன்றது வந்து நம்பராக இருக்கலாம், ஓகே, இல்லை அப்படின்னா ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். கீ கேன் பி எய்தர் அ நம்பர் ஆர் அ ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு நம்பரை வந்து கீயாக வச்சு நான் வந்து ஒரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை வந்து கீயாக வச்சு ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ் வந்து 30, ஒய் வந்து 50, இசட் வந்து 70. ஸோ இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் க்ரியேஷன் டெக்னிக்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து எம்டி டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு, டிக்ஷனரி வித் வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீடிஃபைன்டு வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரீடிஃபைன்ட் வேல்யூஸை எப்படி வந்து டிக்ஷனரியில் நம்ம யூஸ் வச்சு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அந்த வித் வேல்யூஸ்லேயே ஆக்சுவலாக வந்து நம்ம 2 டைப்ஸாக வந்து பார்த்துருக்கோம். வித் வேல்யூஸில் ஒன்று வந்து அந்த கீ வந்து நம்பர் கீயாக வச்சு, நியூமரிக் கீ அண்ட் ஸ்ட்ரிங் கீ. ஓகே, ஸோ அப்படி நம்ம இத்தனை விதமாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கிரியேட் ஏ டிக்ஷனரி. நெக்ஸ்ட் வந்து ஹவு டு எடிட் வேல்யூஸ், ஆட் அந்த ஏஎம்டி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, வில் பெர்ஃபார்ம் தீஸ் ஆப்ரேஷன்ஸ். இது வந்து ஆக்சுவலாக வந்து மியூட்டபிளா இம்மியூட்டபிளா டிக்ஷனரி சொல்லுங்கள் பார்க்கலாம். டிக்ஷனரி வந்து மியூட்டபிளா இம்மியூட்டபிளா? Mutable, sir. List is mutable, tuple is not immutable, and dictionary is mutable. Okay, mutable அப்படின்னா வேல்யூவெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும், வேல்யூஸை ஆட் பண்ண முடியும், வேல்யூஸை டெலீட் பண்ண முடியும். முக்கியமாக டிக்ஷனரியில் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, இட் இஸ் நாட் அன் ஆர்டர்ட் கலெக்ஷன், இட் இஸ் அன் அன்ஆர்டர்டு கலெக்ஷன். ஆர்டராக ஃபஸ்ட்டு வேல்யூ தான் ஸ்டோர் ஆகிருக்கும், செகண்ட் வேல்யூ தான் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இண்டெக்ஸே கிடையாது. இண்டெக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து ஆர்டர் கலெக்ஷன். ஹியர் வி யூஸ் ஒன்லி கீ. ஓகே, வி யூஸ் ஒன்லி கீ அண்ட் திஸ் ஒன் இஸ் வேல்யூ. இந்த கீ வேல்யூ பேர் அப்படின்றதுனால இது எப்போதுமே இது ஆர்டராக தான் இருக்கணும். ஃபஸ்ட் எலிமெண்ட் எப்போதுமே இதுதான் அப்படின்ட்டு நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. ரேண்டமாக அது வந்து எந்த வேல்யூவை வேணாலும் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டாக அது வந்து வச்சுருக்கோம். கீயை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ முக்கியமாக இது வந்து ஒரு அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து இது மியூட்டபிள். ஸோ மியூட்டபிள் அப்படின்னு வந்துட்டாலே யூ மஸ்ட் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் தீஸ் ஆப்ரேஷன்ஸ், ஏஎம்டி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அடிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ளஸ் கிடையாது, ஆடிங் வேல்யூஸ். ஓகே, இன்சர்ட்டிங் வேல்யூஸ் டு த டிக்ஷனரி. மாடிஃபிகேஷன், ஏற்கனவே இருக்கிற கீயை வந்து நம்ம எப்படி மாடிஃபை பண்ணலாம் ஆர் எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு. அண்ட் டெலீஷன், ஹவு டு டெலீட் த வேல்யூஸ் ஃப்ரம் த டிக்ஷனரி. இதுதான் ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்காக பார்க்க போகிறோம். Hope you are clear. So I'll clear the screen and move to the next the operations like addition, modification and deletion. So now let us see how to insert value. This is addition அப்படின்ட்டு சொல்கிறோம். How to insert value to the dictionary. வேல்யூ வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் த டிக்ஷனரி இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட், ஏற்கனவே டிக்ஷனரி வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். let us assume you create a dictionary called A. அந்த ஏல வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, I will have some values like அதே XYZ வந்து வச்சுக்கிறேன். எக்ஸுக்கு வந்து 25, ஒய்க்கு வந்து
ஒய்க்கு வந்து கோலன் 30 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ 2 வேல்யூ இருக்குது. நான் மூணாவதாக இதில் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இப்போ டிக்ஷனரி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்படி தான் ஆக்சுவலாக டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். I have created a dictionary with 2 values. First value is 25. Value is 25. Value is 30. அதுக்கான கீ தான் வந்து வேறு வேறு. ஓகே, அதனுடைய கீ தான் வந்து 1x இன்னொன்று y. ஸோ இப்போ இது மெமரியில் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, லிஸ்ட் மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் இண்டெக்ஸுக்கு பதில் கீயை பயன்படுத்திக்கும், அவ்வளோதான். ஸோ 25 அப்படின்றது ஒரு எலமெண்ட்டு, 30ன்றது இன்னொரு டேட்டா. இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா. டேட்டானாலும் எலமெண்ட்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ ஏன்றது டிக்ஷனரி பேர். 25 இஸ் ஒன் டேட்டா, 30 இஸ் அனதர் டேட்டா. ஸோ இது லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு இண்டெக்ஸிங் கொடுத்துக்குவோம். இது 0, இதனுடைய இண்டெக்ஸ் வந்து 1ன்ட்டு. பட் திஸ் இஸ் நாட் லிஸ்ட்டு, இன்ஸ்டெட் இட் இஸ் அ டிக்ஷனரி. அதனால் இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, we have given x, and here for this element we have given y. சிங்கிள் கொட்டேஷன் போடுறேன், டபுள் கொட்டேஷன் போடுறேன் அப்படின்லாம் பார்க்காதீங்க. வாட் எவர் கொட்டேஷன் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் டபுள் கொட்டேஷன் ஆர் யூ கேன் யூஸ் சிங்கிள் கொட்டேஷன், பிகாஸ் ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷனில் சிங்கிள் கொட்டேஷன் அண்ட் டபுள் கொட்டேஷன் ஆர் ட்ரீட்டட் த சேம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து மெமரியில் ஒரு லிஸ்ட்டு வந்து இப்படி தான் ஆக்சுவலாக வந்து ரெப்ரசன்ட் ஆகும். இப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நான் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, கீயை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இப்போது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? a ஆஃப் எக்ஸ் இப்படி தான் போடணும். This is the correct method. Okay, you cannot put a of x. This will not fetch, this will give wrong value. அது என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள்னு நினச்சிக்கிட்டு அந்த வேரியபிளில் ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பார்த்து அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே போட ட்ரை பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ராங் டெக்னிக். ஓகே, திஸ் இஸ் ராங் டெக்னிக். ஸோ ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, யூ ஹவ் டு புட் த நேம் ஆஃப் த டிக்ஷனரி ஃபாலோட் பை ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார அந்த கீயை, எக்ஸாக்டாக அது என்ன கீயோ அந்த கீயை தான் போட்டு தான் வேல்யூவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஏ ஆஃப் எக்ஸ்ன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, யூ வில் பி கெட்டிங் 25. வே ஆஃப் சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன் போடாமல் எக்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா, யூ வில் கெட் எரர். ஓகே, திஸ் வில் லீட் டு எரர். ஸோ எப்படி வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, அதுதான் மெயினாக. இதெல்லாம் ஆக்சுவலாக சொல்லிட்டேன். எப்படி வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போது எப்படி வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறதுன்ற டாப்பிக்கு நம்ம இப்போ தான் ஆக்சுவலாக போக போகிறோம். எப்படி வந்து வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இந்த ஏஎம்டி ஆப்ரேஷனில் ஹவு டு இன்சர்ட் வேல்யூ எப்படி இன்சர்ட் பண்ணணும்னா, ஏ ஆஃப்னு போட்டு இல்லாத கீ வேல்யூவை போட்டிங்கன்னா வேல்யூ இன்சர்ட் ஆயிரும். சிம்பிள் லாஜிக் தான். இல்லாத கீ வேல்யூ, ரெண்டே கீ தான் இருக்குது. ஒரு கீ வந்து எக்ஸு, இன்னொரு கீ வந்து ஒய். நான் இது இல்லாத ஒரு கீ வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஏ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டோம்னா what will happen? A new position will be created in the memory. ஸோ புதுசாக ஒரு பொசிஷன் வந்து கிரியேட் ஆகி அதுக்குள்ளார போய் 10 போய் ஸ்டோர் ஆகி அதுக்கு நேம் வந்து இண்டெக்ஸ் வந்து என்னென்னு வச்சுக்கோ, இண்டெக்ஸ் இல்லை, அதனுடைய கீ வந்து என்னென்னு வச்சுக்கோ, ஏ. அவ்வளோதான். ஓகே, ஸோ இல்லாத கீயை நான் கொடுத்தேன் அப்படின்னா புதுசாக கிளாஸில் வந்து we have been comparing லிஸ்ட்டோட கம்பேர் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். லிஸ்ட்டு அப்புறம் டியூப்பிள், இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அண்டு இப்போ தான் டிக்ஷனரி. ஓகே, ஸோ டிக்ஷனரியில் நேற்று வந்து நம்ம டிக்ஷனரினா என்ன, ஹவு டு கிரியேட் ஏ டிக்ஷனரி அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம இந்த அப்டேஷன் ஆப்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து ஆக்சுவலாக சப்ளை வந்து கட் ஆச்சு. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, வி ஹவ் அந்த ஏஎம்டி அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த ஆப்ரேஷன். ஓகே, அடிஷன், மாடிஃபிகேஷன் அண்டு டெலிஷன். இந்த ஆப்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஆக்சுவலாக சப்ளை போச்சு. ஸோ ஹவு டு ஆட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறதால நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டிக்ஷனரி வந்து நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சம்திங் லைக் திஸ். எக்ஸ்ன்றது ஒரு கீ, கோலன் அதுக்கு வேல்யூ வந்து 50,
y அப்படின்றது இன்னொரு கீ, அதுக்கு வேல்யூ வந்து 70. டு பெர்ஃபார்ம் அடிஷன், ஸோ ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் இல்லாத கீயை யூஸ் பண்ணி நீங்கள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணினீங்க அப்படின்னா அந்த கீ வந்து புதுசாக ஆட் ஆகும். ஸோ டு பெர்ஃபார்ம் அடிஷன் யூ ஹாவ் டு யூஸ் எ நியூ கீ. ஓகே, டு பெர்ஃபார்ம் addition of data into a dictionary you have to use a new key. So for example என்ன செய்கிறேன் அப்படின்னா a is equal to okay, so a is equal to sorry not a is equal to a of ன்னு போடணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளார x இருக்கு y இருக்கு. நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா z is equal to 100 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸுன்ற ஒரு கீ வந்து ஆல்ரெடி இல்லை, ஒய்ன்ற கீயும் ஆல்ரெடி இல்லை. சரி எக்ஸுன்ற கீ ஆல்ரெடி இருக்குது, ஒய்ன்ற கீ ஆல்ரெடி இருக்குது. ஸோ டிக்ஷனரியில் இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ ஐ ஹவ் ஸ்டோர்டு 2 வேல்யூஸ், ஒன் இஸ் 50, அதர் ஒன் இஸ் 70. இதை தான் ஆக்சுவலாக டிக்ஷனரியில் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். டிக்ஷனரியுடைய பேர் வந்து ஏ. இதுக்கு வந்து நம்ம என்ன நேம் வச்சுருக்கோம், அந்த கீயோட நேம் வந்து ஹெக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இந்த கீயோட பேர் வந்து ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ஏ ஆஃப் எக்ஸ் வந்து 50, ஏ ஆஃப் ஒய் வந்து 70 அப்படின்ட்டு ரிட்ரைவ் பண்ணலாம். ஆக்சஸ்னால் ரிட்ரைவ் பண்ணும்போது இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஏ ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி போட்டதுனால வாட் ஹேப்பன்ஸ் இஸ் திஸ் செக்ஸ் வெதர் a key z is available in the dictionary or not. டிக்ஷனரியில் வந்து இசட்னு ஒரு கீ இருக்கான்னு சொல்லி பார்க்குது. நோ, எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஒய்ன்னு இருக்குது, இசட்னு சொல்லி ஒன்று இல்லை. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இட் கிரியேட்ஸ் எ நியூ கீ இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீயை வந்து கிரியேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு லொக்கேஷன் மெமரியில் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு இந்த 100 ஸ்டோர் பண்ணுது. ஸோ now if you display the dictionary, print statement போட்டு டிக்ஷனரியை டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா you can see a new key is added. ஒரு புதுசாக ஒரு கீ வந்து ஆட் ஆனதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ this is how you add values. This is how you add values to the dictionary. இப்போ next operation, how to perform modification. இது insertனு கூட நம்ம வந்து சொல்லலாம். Insert values to the dictionary. இப்போ வந்து how to modify value. மாடிஃபை இன்னொரு பேர் வந்து நம்ம சேஞ்சுன்னு கூட இதை வந்து நம்ம மெயின் பண்ணலாம். ஸோ ஹவு டு மாடிஃபை ஆர் சேஞ்ச் வேல்யூஸ் டு த டிக்ஷனரி. ஓகே, சேஞ்ச் வேல்யூஸ் தட் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் த டிக்ஷனரி. ஸோ இப்போ அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடிஷனும் மாடிஃபிகேஷனும் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா இல்லாத இண்டெக்ஸை போட்டிங்க, இல்லாத கீயை போட்டிங்க அப்படின்னா ஆட் ஆகும், இருக்கிற கீயை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மாடிஃபை ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ இருக்கிற கீன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இசட் இருக்குது. நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா when I am giving a of x is equal to 200 இப்படி போடும்போது what will happen? இந்த 50 புதுசாக வேல்யூலாம் ஆட் ஆகாது. இந்த 50 ஆல்ரெடி இந்த 50 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து that will be changed to 200 and your new dictionary கிடையாது, அதே டிக்ஷனரி தான். அந்த 50ன்றது மட்டும் எனக்கு என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா 200 அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் 70 வில் பி த சேம் அண்ட் 100 வில் பி த சேம். ஸோ இதனுடைய கீ வந்து எக்ஸ், இதனுடைய கீ வந்து ஒய், இதனுடைய கீ வந்து இசட். ஸோ இப்போ எப்படி ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு பேர் வந்து இன்சர்ட்னு சொல்லியிருக்கேன். மாடிஃபை ஆர் சேஞ்சு இந்த ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். ஹவு டு டெலீட் வேல்யூஸ் அடுத்தது. How to delete values from a dictionary. ஆல்ரெடி இருக்கிற வேல்யூஸை எப்படி வந்து delete பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு for that you have a function and a method. Okay, you can use the function del function வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். del அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன். இது ஆல்ரெடி நம்ம இதில் கூட பார்த்துருக்கோம். லிஸ்ட்டில் ஒரு வேல்யூவை நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா கூட டெலீட்ன்ற கீவேர்டு ஆர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெலீட் பண்ணுறோம். ஸோ டெல் அப்படின்னு போட்டு யூ கேன் டெலீட் கீ, ஒரு கீயை வந்து நம்ம டெலீட் பண்ணலாம். டெல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு a of x அப்படி போட்டிங்கன்னா டெலீட் ஆகும். திஸ் இஸ் ஒன் மெத்தட் ஆஃப் டெலீட்டிங். a of x அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா delete ஆகும். this is using a function. okay, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
you have pop. Okay, you have pop அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த பாப் அப்படின்றது இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், திஸ் இஸ் அ மெத்தட். ஸோ அதனால இதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஏ டாட் பாப். ஓகே, ஆப் உள்ளார வந்து எந்த கீயை வந்து ஏ டாட் பாப், இங்கே ஏ அப்படின்னு போடும், எனக்கு வந்து எந்த கீயை எந்த வேல்யூவை நீங்கள் பாப் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஒய் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், இப்போது இந்த இந்த வேல்யூவும் ரிமூவ் ஆகிடும். ஸோ ஹியர் யூ ஆர் யூஸிங் எ மெத்தட். ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டெலீட் பண்ணலாம் வேல்யூவை, மெத்தட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஆப்ஷன், இதுவும் நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்துருக்கோம், கிளியர் அப்படின்ற இன்னொரு மெத்தட். ஸோ ஏ டாட் கிளியர் உள்ளார வந்து நீங்கள் எதுவுமே ஆக்சுவலாக வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ எந்த பேராமீட்டர்ஸும் கொடுக்காம ஏ டாட் கிளியர் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா the value all the values in the dictionary will be cleared. So this is also a method that is used to clear the values in the dictionary. Okay, ஸோ இப்போது நம்ம டிக்ஷனரி ரிலேட்டடாக என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அப்படியே குயிக்காக வந்து பார்ப்போம். 2 விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மற்றதெல்லாம் ஆக்சுவலாக ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், புக்கை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம we have seen how to create. So how to create a dictionary. So dictionary வந்து 3 types-ஆக create பண்ண 3 different ways-ல create பண்ணி பார்த்துருக்கோம். So creating a dictionary which does not have any value, empty dictionary வந்து create பண்ணுறதை பார்த்துருக்கோம். with values பார்த்துருக்கோம். with values-ல 2 டைப் வந்து பார்த்துருக்கோம். key வந்து numeric key. ஓகே, நியூமரிக் கீ அண்ட் இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங் கீ. 2 விதமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம், கீன்னு வச்சோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஹவு டு ஆக்சஸ் த வேல்யூஸ் ஃப்ரம் எ டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியிலேருந்து வேல்யூஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஹவு டு சேஞ்ச் ஆர் மாடிஃபை வேல்யூஸ். ஹவு டு மாடிஃபைல இன்சர்ட், சேஞ்ச் அண்ட் டெலீட். இந்த 3 ஒர்க்கையும் ஆக்சுவலாக வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து தட் இஸ் வெரி ஈஸி, யூ கேன் சி ஃப்ரம் த புக்கு. ஸோ இப்போ புக்கில் உள்ள பேஜஸை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ புக்கில் உள்ளதை வச்சு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு டு கிரியேட் ஏ டிக்ஷனரி. டிக்ஷனரிக்கு பேர் போடணும், டிக்ஷனரிக்கு நேம் மென்ஷன் பண்ணணும். டிக்ஷனரிக்கு நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணணும். கர்லி பிரேசஸ்குள்ளார கீ அண்ட் வேல்யூ பேரில் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எம்டி டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்தா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எம்டி டிக்ஷனரி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, கீயோடு எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ இது வந்து நியூமரிக் கீ. ஓகே, நியூமரிக் கீ வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததும் கீயோட தான், பட் கீ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகே, ஸோ வேல்யூ ஸ்ட்ரிங்கு, கீயும் ஸ்ட்ரிங். ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரிக்குள்ளார லிஸ்ட்டு வச்சும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது. கன்ஸ்ட்ரக்ட் டிக்ஷனரி, ஆக்சுவலாக டிஐசிடின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி டிக்ஷனரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹவு டு ஆக்சஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகே, எப்படி கீயை யூஸ் பண்ணி வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரிய பெரிய எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காங்க. இதுக்கு பதில் வந்து நம்ம சிம்பிளாக என்னென்னு எடுத்துக்கிட்டோம், ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம். நீங்களும் அதே வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டான இதுவே கிடையாது. ஆக்சஸ் பண்ணின வேல்யூவை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண வேல்யூவை அசைன் பண்ணலாம் ஒரு வேரியபிளுக்கு, கம்ப்யூட்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதே அதனுடைய வேலையே அதானே. அப்புறம் எப்படி நியூ வேல்யூ வந்து ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணினா சேம் திங் நம்ம இப்போது நம்ம கிளாஸில் பார்த்த அதே எக்ஸாம்பிளே கூட நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நியூ வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு அந்த மெத்தட் சொல்லியிருக்காங்க. ஹவு டு மாடிஃபை வேல்யூஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் ஆல்சோ வி ஹேவ் டிஸ்கஸ்டு.
அப்படியே வந்தோம்னா how to delete values அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பாப் அப்படின்னு போட்டுட்டு delete பண்ணணும். del ஃபங்க்ஷனை வச்சும் delete பண்ணலாம், பாப்பை வச்சு delete பண்ணலாம். பாப் ஐட்டம்னு ஒன்று இருக்குது. இது ரேண்டமாக ஏதாவது ஒரு வேல்யூவை delete பண்ணுறதுக்கு பாப் ஐட்டம் அப்படின்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணியும் delete பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் யூ கேன் யூஸ் த கிளியர் மெத்தட் ஆல்சோ அப்படின்ட்டு. நான் 3 சொன்னேன், புக்கில் 4 கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாப் ஐட்டம் சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணோன்னா ரேண்டமாக ஏதாவது ஒரு கீயை சூஸ் பண்ணி அந்த கீயை வந்து இது டெலீட் பண்ணி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படியே நம்ம கீழே புக்கில் வந்தோம் அப்படின்னா டிக்ஷனரி இதை தான் ஆக்சுவலாக நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் டிக்ஷனரி ரிலேட்டடாக என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா டிஐசிடி அப்படின்னு. இது வந்து டிக்ஷனரியை உருவாக்குறதுக்கு டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ டிக்ஷனரி. இப்போ டிக்ஷனரியை ஒரு எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறதுக்கு டிஐசிடி அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ டிக்ஷனரிக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு லென் ஃபங்க்ஷன். இது எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறோம். வேறு என்ன செட்டுக்கு, வேறு என்ன டியூப்புளுக்கு யூஸ் பண்ணுறோம், லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த லென்னுன்றது எல்லாத்துலேயுமே வரும். அப்படின்னு போட்டு டிக்ஷனரியோட பேரை சொன்னீங்க அப்படின்னா அது வந்து எத்தனை ஐட்டம்ஸ் அதுக்குள்ளார இருக்குது அப்படின்றது வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் டெலீட், நான் சொன்ன மாதிரி டெலீட்ன்ற ஃபங்க்ஷன் தட் இஸ் யூஸ் டு டெலீட் த பர்டிகுலர் கீ ஃப்ரம் த டிக்ஷனரி. ஓகே, இப்போ டிக்ஷனரி ரிலேட்டடாக என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது ஆல்ரெடி பார்த்தது தான், திருப்பி டேபிளில் கொடுக்குறாங்க. கீன்னு ஒன்று இருக்குது. அப்டேட்டு, ஒரு டிக்ஷனரியை வச்சு இன்னொரு டிக்ஷனரியோட வேல்யூ அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட்டுன்ற ஒரு மெத்தடு. டிக்ஷனரி உள்ளார என்னென்ன கீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் a.keys அப்படின்னு போட்டிங்கன்னா என்னென்ன கீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஸ்பிளே ஆயிரும். என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு a.valuesன்னு போட்டிங்கன்னா என்னென்ன அந்த இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து ஒரு டிக்ஷனரியை ஒரு டியூப்புள் மாதிரி டிக்ஷனரியோடைய வேல்யூஸை வந்து கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். இந்த மாதிரி ஒரு கீ வேல்யூ பேரை ஒரு டியூப்புளாக கன்வெர்ட் பண்ணிடும், நிறைய டியூப்புள்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். அப்புறம் கெட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மெத்தட் இருக்குது. இது ஆக்சுவலாக இதெல்லாம் டைரெக்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். திஸ் மெத்தட்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட்டு எக்ஸப்ட் ஃபார் தியரி பர்பஸ். பிகாஸ் கெட்டுன்றது ஒரு பர்டிகுலர் வேல்யூவை வெளியில் எடுக்கிறதுக்கு கெட்டுன்றதை யூஸ் பண்ணுறோம். பார்த்துட்டோம், பாப் ஐட்டம்ஸும் பார்த்துட்டோம், பாப் ஐட்டம். அப்புறம் ஃபைனலாக லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஆக்சுவலாக இந்த யூனிட்டில் 3 டாபிக்ஸில் யூ ஹேவ் லிஸ்ட், யூ ஹேவ் டியூப்பிள் அண்ட் யூ ஹேவ் டிக்ஷனரி. இந்த 3த்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கிறது நல்லது. டிக்ஷனரி லிஸ்ட்டுன்றது என்ன, லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஃபஸ்ட்டு வந்து இதில் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், இதில் கீ யூஸ் பண்ணுறோம். இதில் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதில் கீ யூஸ் பண்ணுறோம், கீ வேல்யூ பேர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதில் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம். இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இதில் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இங்கே அப்படி கிடையாது. இது வந்து ஆல்ரெடி அன்ஆர்டர்டு அப்படின்ட்டு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். ஸோ த கீ ஆஃப் த டிக்ஷனரி கேன் பி ஆஃப் எனி டேட்டா டைப். அதாவது இட் கேன் பி ஆஃப் நம்பர் ஆர் ஸ்ட்ரிங். கீ வந்து இதில் வந்து இன்டீஜராக மட்டும்தான் இருக்கும் அதனுடைய இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம். இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அவங்க கீ வேல்யூ பேரை வச்சு ஆக்சஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் மெயின்டைன்ட். அதான் இது வந்து ஆர்டர்டு, இது வந்து அன்ஆர்டர்டு. அதுக்கப்புறம் இது மியூட்டபிள், இதுவும் மியூட்டபிள் தான். ஓகே, ஆர்டர்ட் மியூட்டபிள். டிக்ஷனரிஸ் ஆர் அன்ஆர்டர்ட் அண்ட் மியூட்டபிள் பட் தே cannot contain duplicate keys. ஓகே, இதில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாம், இதில் டூப்ளிகேட் கீஸ் வந்து இருக்க முடியாது. அப்புறம் சார்ட் மெத்தடு தான் ஆக்சுவலாக இதில் யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் ஆக்சுவலாக சார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதில் ஆக்சுவலாக கவுண்ட்டுன்றது ஒன்று யூஸ் பண்ணுறோம், இதில் கவுண்ட்டுன்றது கிடையாது. இதில் ஆக்சுவலாக சார்ட் மெத்தட் வேல்யூவை வந்து சார்ட் பண்ணோம், இதில் சார்ட் மெத்தட் கீயை சார்ட் பண்ணோம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, வேல்யூவை சார்ட் பண்ணாது, கீயை வந்து சார்ட் பண்ணோம். கவுண்ட்டுன்ற மெத்தட் வந்து இதில் இருக்குது, கவுண்ட்டுன்ற மெத்தட் இதில் கிடையாது. ரிவர்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது, இதில் வந்து கிடையாது. இவ்வளவு தான். கொஞ்சம் ஸ்பீடாக தான் போன மாதிரி இருக்குது. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஈஸியான டாப்பிக்கு, அதனால் இதுக்கு மேலே இதில் ஒன்றும் பெருசாக நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் லாஸ்ட் யூனிட் இருக்குது ஃபைல்ஸ் ரிலேட்டடாக.
மோஸ்ட் ப்ராபப்ளி நாளை நாளைக்கு இன்னும் ஒரு 2 or 3 கிளாஸஸ் வந்து நீட் போடுவேன். எனக்கு வந்து அண்ட் சைமல்டேனியஸ்லி ஐ வில் பி டிஸ்கஸிங் அபவுட் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆல்சோ. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு போடுற கிளாஸில் பழைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துவோம், டிஸ்கஸ் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் பி ரிப்பீட்டட். ஸோ அதனால் நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதோட டிக்ஷனரியை முடிக்கிறேன். If you want to ask anything, you can ask. Otherwise, you can leave. கேட்கணுமா? ஓகே, எஸ் சொல்லுங்க மேமா. சார் டெல்ன்றது ஸ்டேட்மென்ட் தானே சார்? டெல்ன்றது ஆக்சுவலா ஃபங்க்ஷன். ஓகே சார். டெல் ஃபங்க்ஷன். ஏன்னா அவங்க அங்க போடும்போது டெல் கீவேர்டுன்னு போட்டிருக்காங்க, பட் லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல டெல்ன்றத கொடுத்துருக்காங்க. ஓகே சார். ஸோ டெல் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஃபங்க்ஷன் தான். பிகாஸ் டெல் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு உள்ளார நம்ம அந்த எதை டெலீட் பண்ணணுன்றதை மென்ஷன் பண்றதுனால ஃபங்க்ஷனாவே எடுத்துக்கலாம். லென் ஃபங்க்ஷன் மாதிரி டெல்லும் ஃபங்க்ஷன். சார் டெல்லுக்கு நம்ம பிராக்கெட் போட மாட்டோம்ல சார்? டெல்லுன்னு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஏ ஆஃப் இல்ல, மேபி அது லிஸ்ட்ல தான் ஆக்சுவலா டெல்லுக்கு நம்ம யூஸ் பண்ணல, பட் டிக்ஷனரியில வந்து பிராக்கெட் போட்டு தான் செய்வோம். ஓகே சார். ஓகே, எனிதிங் எல்ஸ்? ஓகே, தென் we'll meet in the next class. Thank you. தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ சார்.